சசி சார், சார் நீங்கள் பேசவே இல்லை சார், மறந்துட்டீங்களா சார்? சார் பேசணும் சார், இன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் ஹீரோ பேசலான்னு எப்படி சார்? சார் நான் பேசல, நீங்கள் சும்மா லைட்டாக பேசலாம் சார். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் படத்தை பற்றி. ஸோ நான் என்ன பேசினா தான் கேட்குறேன். நான் நிறையா பேசிட்டேன் இந்த 2 வாரமாக. படத்து ப்ரமோஷனுக்கு படத்தை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். முதல் என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவின் சார், ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு. எனக்கு தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ இந்த ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. $1 மில்லியன் யுவராஜ் மகேஷ், உங்களுக்கு நான் இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த படம் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ், சார் சுகப்பாருங்க வச்சுருக்காரு, 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை. பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும், சசி சார்லேருந்து வசந்தம் பாலன் சார், எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க பேராக சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் May 1, அந்த May 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். May 1 மக்கள் இதை நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல், எல்லாருமே, குமரவேல்னா எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு, எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது க்ரியேட் பண்ணிச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படம் பார்த்த பிறகு குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு, இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். May 1 குடும்பத்தோடு இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார், பாடிட்டேன். இதில் வேறு பாடகன் அவனுக்கே நான் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடல், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். பழவிதமாக அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணுன்னு சொல்லிட்டு வெங்கட், ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் சோகத்துக்கு தான் அழுவோம். நான் எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்கிறானுங்க. நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைமில் இது எடுத்துக்காட்ட நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படத்தையும் பண்ண போகிற, இதையும் பண்ண போகிறாரு எனக்கு தெரியும். உங்கள் லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள், செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார், அதுக்கு மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார். உண்மையிலே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நிகழ்ச்சியில் என்னோடய கண்ணீரை கட்டுப்படுத்தி இந்த படத்தை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும். உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக அருமையாக பண்ணீங்கப்பா அபி, இல்லை சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. அது மாதிரி ஷான் ரோல்டன், உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான் நான். ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு, மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை ஒரே ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர், ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீ ரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன். ரீ ரெக்கார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை, இன்னும் எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ சியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருந்துச்சு. பரத், நீங்கள் தானே எடிட்டர் இல்லையா? ரொம்ப 3 படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது. டைம்லி டெலிவரி, நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா $1 மில்லியன். ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி $1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து ChatGPTயில் போட்டு பார்த்தேன். 8.5 கோடியா? யுவராஜ் எங்கே இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸு, அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லோரும் லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த படம் ரெடியாகி எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னால் அது மிகையாக இருக்கும், ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னால் நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ளே ஆர்கானிக்காக ஒரு சோல் பிளெண்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி, அது என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில் அபியோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாமல் அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக வரும். அண்டு இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவே அவர் பற்றின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்கிற சசி சார் பற்றி சொல்கிற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சசி சார் வந்து ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசித்து கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்லேருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறதுல வந்து பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப திண்ணமாக தெரியுது இந்த ஸ்டேஜில். அண்டு ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமாக எக்கச்சக்கமான
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமாக இருந்திருக்கார் த்ரூ ஹிஸ் மியூசிக் அண்ட் ஆல்சோ அவருடைய அவர் எந்த வகையிலையுமே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பயங்கரமாக திட்டுவாங்களாம்மா, நீங்கள் என்ன மணிகிட்ட பேசுகிறியா இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோனில் பேசியிருந்துருக்காரு. எக்கச்சக்கமாக நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ளே நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி தான் தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்டில் அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைமில் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸாக ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது அவங்களுக்கு அது ரொம்ப கேஷுவலாகவே வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து லவ்வரில் நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் வந்து நான் சும்மா உட்காந்துருக்கும் போதே இவன் இப்படி தான்னு பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது. அண்டு வேறு யார், உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படி தான். இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸாக அவருக்கும் இது 3rd ஃபில்ம். சார் வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நீங்கள் பெரியவங்க, சொல்கிறதுக்கு இதுவாக இல்லை. அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகியிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்னென்ன நல்ல விதங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தொடருங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.